அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்காமக்க நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடு மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். வீண் சிந்தனைகளை வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல, ஆண்டவரே, உம்முடைய வசனம் எங்களை போதித்து நடத்தும்படியாய், ஆண்டவரே, உம்முடைய வசனம் எங்களை ஆண்டவரே அப்பா சீர்படுத்தும்படியாய் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அந்த வேத வசனத்தை தியானிக்க வீண் சிந்தனைகளை வெறுத்து விட கர்த்தரை எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இந்த நாளில் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். லூக்கா 2வது அதிகாரம். அந்நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்துராயனால் கட்டளை பிறந்தது. ரோமர்கள் ஆட்சி செய்து வந்தாங்க. அவங்கள ராஜாவா இருந்தது அகஸ்துராயன். அவனால எல்லா தேசத்துக்கும் குடிமதிப்பு எவ்வளவு மக்கள் இருக்காங்கன்னு கணக்கு பண்ணும்படியா, குடிமதிப்பை எழுதும்படியா எல்லாம் அவரவர் ஊருக்கு போகணும்னு கட்டளை பிறந்தது. சீரியா நாட்டிலே சிரேனேயு என்பவன் தேசாதிபதியாக இருந்த போது இந்த முதலாம் குடிமதிப்பு உண்டாயிருந்தது. இது எந்த காலம் அப்படின்றத சரியா சொல்லும்படியா அந்த அவனோட தேசாதிபதியா இருந்த நாட்கள்ல இந்த கணக்கு குடிமதிப்பு எழுதும்படியா கட்டளை பிறந்தது. அந்தபடி குடிமதிப்பு எழுதப்படும்படி எல்லாரும் தங்கள் தங்கள் ஊர்களுக்கு போனார்கள். எல்லாம் ரிஜிஸ்டர் பண்றதுக்காக அவரவர் ஊருக்கு போறாங்க. அப்பொழுது யோசேப்பும் தான் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாய் இருந்தபடியினால், தாவீதோட வம்சம் யோசேப்பு தாவீது வம்சன்றதுனால தன்னுடைய மனைவியாக நியமிக்கப்பட்டிருந்த கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதப்படும்படி தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்ட மரியாள் பரிசுத்த ஆவியினால கர்ப்பவதியாயிருக்கிறா. தேவதூதன் மூலம் எச்சரிக்கப்பட்டு யோசேப்பு அவளை தன்னுடைய மனைவியாக ஏற்றுக்கொண்டு இப்ப அவங்க குடிமதிப்பு எழுதப்படும்படியா அவங்க இருக்கிற இடம் கலிலியா நாட்டில் உள்ள நாசரேத்து. அந்த ஊர்ல இருந்து யூதேயா நாட்டில் உள்ள பெத்லெகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனார்கள். தாவீதோட ஊர் பெத்லெகேம். தாவீதோட வம்சத்துல யோசேப்பு பிறந்ததுனால பெத்லெகேம்ல போய் தன்னோட பேரை ரிஜிஸ்டர் பண்ணணும். அதுக்காக கலிலியா நாட்டுல இருக்கிற நாசரேத் ஊர்ல இருந்து யூதேயா தேசத்துல இருக்கிற பெத்லெகேமுக்கு போனாங்க. ஏன்னா தீர்க்க தரிசனமா இயேசு கிறிஸ்து பெத்லெகேம்ல பிறக்கணும்ன்றது சொல்லப்பட்டிருக்கு. மீகா 5:2. எப்பிராத்தா எனப்பட்ட பெத்லெகேமே, நீ யூதாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாய் இருந்தும் இஸ்ரவேலை ஆளப் போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்ட வேத வாக்கியம் நிறைவேறும்படி யூதேய தேசத்துல சின்ன பட்டணமான பெத்லெகேமுக்கு இப்ப அவங்க வர்றாங்க. அங்கதான் இயேசு கிறிஸ்து பிறக்கணும். அதுக்காக இப்ப அவங்க வர்றாங்க. எல்லாம் தீர்க்க தரிசனமா சொல்லப்பட்ட வார்த்தைகள் நிறைவேறும்படியா எல்லாம் சம்பவிக்குது. அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. தேவ திட்டத்தின்படி பிரசவ காலம் மரியாளுக்கு வந்தது. அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று, சத்திரத்திலே அவர்களுக்கு இடம் இல்லாதிருந்தபடியினால் அவங்க போய் தங்கி இருக்கிறதுக்கு சத்திரத்துல ரூம் இல்ல. அதனால பிள்ளையை துணிகளில் சுற்றி, பிள்ளைய ஒரு துணியில சுத்தி முன்னணியில கிடத்தி வச்சிருந்தாங்க.
அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அதே நேரத்துல வயல்வெளியில மேய்ப்பர்கள் தங்களோட மந்தைய அப்படியே பாதுகாத்து வந்தாங்க. ராத்திரி நேரம் வயல்வெளியில மேய்ப்பர்கள் இருக்காங்க. அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். தேவ செய்தியை கொண்டு வரும்படியா ஒரு கர்த்தருடைய தூதன் மேய்ப்பர்கள் மத்தியில வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அந்த தூதர்கள் வந்ததுனால, தேவ பிரசன்னம் வந்ததுனால கர்த்தருடைய மகிமை அந்த இடம் முழுவதையும் பிரகாசித்தது. அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அந்த மேய்ப்பர்கள் மிகவும் பயந்தார்கள். திடீர்னு ஒரு பிரகாசமான வெளிச்சத்தை பார்த்து, கர்த்தருடைய மகிமையை பார்த்து அவங்க பயந்து போயிட்டாங்க. அந்த தேவ பிரசன்னத்துல அந்த மகிமையை பார்த்து பயந்துட்டாங்க. தேவ தூதன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள். அவங்க பயந்திருந்தாங்க. தேவதூதன் முதல்ல என்ன சொல்றான்? பயப்படாதீங்க, இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நான் சொல்ல போற இந்த நல்ல செய்தி எல்லா ஜனத்துக்கும் ரொம்ப சந்தோஷம் உண்டாக்கும். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். தாவீதின் ஊர் பெத்லெகேம். பெத்லெகேம்ல பிறந்திருக்கிறாரு. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர். இரட்சகர்ன்றது பாவத்திலிருந்து விடுதலை தரக்கூடிய இரட்சகர். கிறிஸ்துன்றது தேவனால அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா, மேசியா உங்களுக்காக தாவீதின் ஊர்ல பிறந்திருக்கார் அப்படின்ற நற்செய்திய அந்த தேவதூதன் சொல்லுகிறான். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம். ஒரு அடையாளத்தையும் சொல்றார். இவங்க போய் பார்க்கணும்னா அடையாளம் தேவை. சரியா கண்டுபிடிக்கும்படியா அடையாளத்தையும் அந்த தேவதூதன் சொல்றான். அந்த சனமே பரமசேனையின் திரள் அந்த தூதருடனே தோன்றி, தேவனுடைய பரலோகத்திலிருந்து ஒரு சேனை திரள் கூட்ட தூதர்கள் அந்த தூதனோடு கூட தோன்றி, ஒரு தேவதூதன் இருந்தாரு, இப்ப ஒரு திரள் கூட்டமே வந்துருச்சு. பரமசேனை, தேவனுடைய சேனையான தூதர்கள் கூட்டமே உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். இப்ப அந்த தூதர்கள் கூட்டம் எல்லாம் கர்த்தரை துதிக்குது. ரெண்டு காரியத்தை சொல்லி துதிக்கிறாங்க. உன்னதத்தில் இருக்கிற உயர்ந்த இடத்துல பரலோகத்துல வாசமாயிருக்கிற தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. முதல்ல அவங்க தேவனை துதிக்கிறாங்க, உன்னதத்துல இருக்கிற தேவனை துதிக்கிறாங்க. ரெண்டாவது, பூமியில முதல்ல உன்னதத்துல இருக்கிற பரலோகத்துல இருக்கிற தேவனை துதிச்சிட்டாங்க. அடுத்து ரெண்டாவது, பூமியிலே இது சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக இருக்கு. ஆனா இங்கிலீஷ் பைபிள்ல என்ன சொல்லியிருக்குன்னா, தேவன் பிரியம் வைத்திருக்கிற மனிதர்களுக்கு இந்த பூமியில சமாதானம் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பின் மூலம் ஜனங்களுக்கு சமாதானம் உண்டாகுது. ஒண்ணு, தேவனோடு அவங்களுக்கு இருந்த ஐக்கியம் பாவம் செய்த போது அந்த ஐக்கியத்தை இழந்து போனாங்க. ஆதாம் பாவம் செய்ததன் மூலம் தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தை இழந்து போனாங்க. திரும்பவுமா இயேசு கிறிஸ்து அவங்களுக்காக பிறந்து அந்த தேவனோடு திரும்பவுமா மனுஷனை ஒப்புரவாக்கிறான். நம்ம இயேசு கிறிஸ்துவின் மூலம்தான் தேவனோடு ஒப்புரவாக்கப்படுகிறோம். தேவனோடு நமக்கு சமாதானம் உண்டாகுது. அது மாத்திரமல்ல, நமக்கு சமாதானத்தை தர்றது
இயேசு கிறிஸ்து தான். அவரே சொல்லியிருக்காரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த சமாதானம் இயேசு கிறிஸ்துவினால் மாத்திரம்தான் கொடுக்க முடியும். அந்த சமாதானம் உண்டாவதாக அப்படின்னு சொல்லி தேவனை அந்த தூதர்கள் துதித்தார்கள் அப்படின்னு பாக்குறோம். அப்ப இந்த நாள்ல நம்ம என்ன கற்றுக்கொண்டோம்னா, குடிமடிப்பை எழுதும்படியா யோசேப்பும் மரியாளும் தாவீதின் ஊரான பெத்லெகேமுக்கு போனாங்க. அது யூதேயா தேசத்துல உள்ள நாடு. கலிலியா நாட்டுல இருந்து யூதேயா தேசத்துக்கு போறாங்க. அங்க சத்திரத்துல ரூம் இல்ல. அதனால பெற்றெடுத்த மரியாளுக்கு முதல்ல பிறந்த அந்த இயேசு கிறிஸ்துவை சத்திரத்துல ரூம் இல்லாதனால துணியில சுற்றி முன்னணியில கடத்தி வச்சிருந்தாங்க. அதே நேரத்துல மேய்ப்பர்கள் வயல்வெளியில இருந்தாங்க. ஒரு தேவதூதன் வந்த போது அங்க ஃபுல்லா மகிமை, கர்த்தருடைய மகிமை பிரகாசித்தது. இந்த மேய்ப்பர்கள் எல்லாம் பயந்தாங்க. அந்த தேவதூதன், உங்களுக்கு ஒரு நல்ல செய்திய சொல்றேன், உங்களுக்காக தாவீதின் ஊர்ல கிறிஸ்து பிறந்திருக்கிறார்ன்ற செய்திய சொன்னாரு. அதுக்கு அடையாளம் பிள்ளைய துணியில சுத்தி முன்னணியில வச்சிருப்பாங்கன்னு சொன்னாரு. அதோட தேவதூதனை சுத்தி பரமசேனை நிறைய தூதர்கள் வந்தாங்க. அவங்க 2 காரியத்தை சொல்லி தேவனை துதிச்சாங்க. முதல்ல பரலோகத்துல இருக்கிற தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அப்படின்னு சொன்னாங்க. இரண்டாவது, தேவன் பிரியம் வைத்திருக்கிற மனிதர்களுக்கு இந்த பூமியில சமாதானம் உண்டாவதாக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி தேவனை துதித்தார்கள் அப்படின்றத பார்த்தோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட அந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அப்பா, எங்களுக்கு சமாதானம் தருகிறவர் நீர் ஆண்டவரே. அப்பா, தேவனோடு எங்களை ஐக்கியப்படுத்தும்படியாய் ஆண்டவரே இந்த உலகத்துக்கு வந்தீங்க. எங்களுடைய பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து ஆண்டவரே எங்களை உம்முடைய பிள்ளையாய் ஏற்றுக்கொண்டீங்க. அதற்காக துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா, எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் தண்டனையை நீர் ஏற்றுக்கொண்டீர் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். எங்க ஒவ்வொருவருக்கும் நீரே சமாதானத்தை தந்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்மை ஆண்டவரே நாங்க நேசித்து உம்மை பின்பற்ற எங்களுக்கு கிருபை செய்யுங்க. இந்த நாள்ல சுவிசேஷ பணியை செய்கிறவர்களை கரத்தில் எடுத்து பயன்படுத்துங்க. சத்தியத்தை சரியாய் போதிக்க கிருபை தாங்க. அநேகர் உம்மை விசுவாசிக்க உதவி செய்யுங்க. நாங்களும் உம்முடைய ராஜ்யத்தின் பணியில எங்களால் இயன்றதை செய்ய பலன், கிருபை, ஞானம் தந்து வழி நடத்துங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமே. God bless you.